Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கான ஒரு ஐஷேடோ லுக்ஸ் தான் வந்து காட்ட போகிறேன். ஓகே, ஸோ ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஐஷேடோ லுக்ஸ் தான் வந்து காட்ட போகிறேன். இது ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பிகினர்ஸாக இருந்தாலும் இந்த ஐ மேக்கப் இந்த ஒன்லி ஐஷேடோ லுக் மட்டும் வந்து காட்டுறேன். ஸோ பிகினர்ஸாக இருந்தாலும் இங்கே அதர்ஸாக இருந்தாலும் நல்ல ஒரு ஐ மேக்கப் எவ்ரிடே யூஸாக இருக்கட்டும். இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு ஃபெஸ்டிவ் சீரிஸ் மாதிரி தான் இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். ஸோ நீங்கள் 3 கைண்ட் ஆஃப் லுக்ஸ், ஸோ அது என்னென்னங்கிறது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட உங்களுக்கு வந்து சொல்லி தந்துடுறேன். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் இது எல்லாமே நியூட்ரல் கலர், எல்லா ட்ரெஸ் கலர்ஸோடையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கலர்ஸ் வந்து தாராளமாக வந்து வேர் பண்ணிக்கலாம். நல்லா உங்களுக்கு வந்துட்டு பேரப் ஆகும். ஸோ இந்த ஐஷேடோ லுக் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கன்சீலர், ஸோ கன்சீலர் ஒரு ஐஷேடோ பேஸ் வச்சு பார்த்திங்கன்னா உங்கள் ஐலிட் ஏரியா வந்து நல்லா வந்து நீங்கள் வந்துட்டு ஐலிட் அண்டர் ஏரியாவை நல்லா நீங்கள் கன்சீல் பண்ணிக்கிறங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த டார்க் சர்க்கிள்ஸ், அந்த பேச்சஸ், டிஸ்கலரேஷன் தான் நல்லா உங்களுக்கு எலிமினேட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்துட்டு சிவியராக இருக்குதுன்னா கரெக்டர் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கன்சீலர் போட்டு ஒரு ஐஷேடோ பேஸ் வந்து போட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணிக்கிறங்க. எனக்கு நார்மலாக இருக்குன்னா ஜஸ்ட் நான் ஒரு கன்சீலர், லிக்விட் கன்சீலர் மட்டும் யூஸ் பண்ணி எனக்கு ஐஷேடோ பேஸாக போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பவுடர், ஸோ நல்ல ஒரு லூஸ் பவுடர் வச்சு நீங்கள் கண்கள் ஏரியா வந்து நல்லா வந்து செட் பண்ணிக்கிறங்க. ஐ ஏரியா வந்துட்டு இது வந்து ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ, நல்ல ஒரு க்ரீஸ் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் ஐஷேடோ லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஐஷேடோவை லாங் லாஸ்டிங் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்னோட ஐ ஷேடோவுக்கு நான் வந்து பேஸ் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ஐ மேக்கப் லுக்குக்கு மூவ் பண்ணிக்கலாம். நம்ம லுக் நம்பர் 1 வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ லுக் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த கண்ணில் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு லைட் ப்ரௌன் பவுடர் ஐஷேடோ எடுத்து, ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ட்ரான்ஷன் ஏரியாவில் நான் வந்து நல்லா அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ ஐஷேடோக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங் தான் வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ பிளெண்டிங் இஸ் த கீ ஃபார் ஐ மேக்கப். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிளெண்ட். ஸோ இதான் அந்த ஃபஸ்ட்டு ஷேட், ட்ரான்ஷன் ஷேடில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, லைனர் லுக்லாம் கிடையாது, லைனரும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பட் ஃபஸ்ட்டு ஐஷேடோ லுக் வந்து பண்ணலாம். ஓகே, சேம் லைக் திஸ். இந்த மாதிரி ஷேட் நம்பர் 2 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு பிரிக் ப்ரௌன் மாதிரி, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு மீடியமான ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் ஷேட் மாதிரி. ஸோ அந்த ஷேடே எடுத்து திருப்பி நான் ட்ரான்ஷன் ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு டெப்த் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். அண்ட் ஆல்சோ கொஞ்சமாக ஐலிடோட அவுட்டர் கார்னர்லையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இதை வந்துட்டு. ஓகே, ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு லுக்கு வந்து இந்த மாதிரி 2 கலர் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஷேட் வந்து போகலாம். ஸோ ஷேட் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு பிரைட் எல்லோ கோல்டு ஷேட் எடுத்து, சிம்மரி ஷேட் எடுத்து ஸோ ஐலிட்டில் அப்ளை பண்ணிக்கிறங்க. ரெஸ்ட் ஆஃப் த ஐலிட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெஸ்டிவ் லுக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ ஐஸையும் நல்லா பாப்பப்பாக காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரைட் கோல்டு மாதிரி உங்களுக்கு வந்துட்டு, ஒரு எல்லோயிஷ் கோல்டு மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. நீங்கள் கலர் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பில்டப் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அடுத்து ஷிம்மரி ஷேட் அப்ளை பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா கலர் வேணும்னா நீங்கள் பில்டப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அவுட்டர் ஷேடோட இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணி விட்டுறேன். திரும்ப என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து இந்த ட்ரான்ஷன் ஏரியாவில் நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். இது வந்து அந்த ஹார்ஸ் எட்ஜஸ், ஹார்ஸ் லைன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா சாஃப்டாக டிஃப்யூஸ் பண்ணி விட்டுரும் கலரை வந்துட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஓகே, சேம் லைக் திஸ். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா லுக் நம்பர் 1. ஸோ இப்போ லோயர் லேஷ் லைனுக்கு மூவ் பண்ணலாம். ஸோ லோயர் லேஷ் லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்டர் கார்னரில் அந்த செகண்ட் ஷேட் அப்ளை பண்ணாலும் ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் ஷேட் மாதிரி. ஸோ அந்த ஷேட் எடுத்து லோயர் லேஷ் லைன் நான் வந்து போட்டுக்கிறேன். ஒரு மீடியமான ரெட்டிஷ் ப்ரௌன் ஷேட். ஸோ அதை எடுத்து இந்த மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ சேம் லைக் திஸ். ஸோ இதுதான் லுக் நம்பர் 1. ஸோ நீங்கள் இதோட காஜல் போட்டு, லைனர் போட்டு, மஸ்கரா வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் லுக் நம்பர் 1. லுக் நம்பர் 2 வந்து என்னங்கிறது பார்க்கலாம். லுக் நம்பர் 2 வந்து இந்த கண்ணில் பண்ணுறேன். ஸோ அகெயின் ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷில் நம்ம ஒரு சாஃப்ட் ப்ரௌன் ஷேட் அப்ளை பண்ணோம்ல, லைட் ப்ரௌன் ஷேட், அந்த ஷேட் எடுத்து நான் ட்ரான்ஷன் ஏரியாவில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறேன். டேக் டைம் டு பிளெண்ட். ஸோ இது ஈஸியாக முடிஞ்சிடும். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரதுனால கொஞ்சம் வந்து டைம் ஆகுது. ஸோ நீங்கள் இப்போ கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஐஷேடோ பேலட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது யூ கேன் ட்ரை ஃப்ரம் மேக்கப் ரெவல்யூஷன், லாக்மி, பேக் காஸ்மெட்டிக்ஸ், இந்த மாதிரி இதில் ட்ரை பண்ணலாம். ரெவல்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இன்னும் அஃபோர்டபுள் போகிறீங்கன்னா யூ கேன் ட்ரை ஃப்ரம் மார்ஸ், ஸ்விஸ் பியூட்டியில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட் ஷேட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம அதை அப்ளை பண்ண அந்த பிரிக் ஒரு அந்த ப்ரௌன் ஷேட் எப்படி சொல்கிறது, அந்த ரெட்டிஷ் மீடியமாக ரெட்டிஷ் ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் திரும்பி இந்த ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து இந்த மாதிரி பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் கொஞ்சமாக நான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் கார்னர்லேயும் வந்து கலரை வந்து டெபாசிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதனால் ஒரு டெப்த் வந்து கொடுக்கும். ஸோ லுக் நம்பர் 2ல் ஷேட் நம்பர் 2வும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஷேட் நம்பர் 3 வந்து போகலாம். ஸோ ஷேட் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தான் அப்ளை பண்ணுறேன், அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணிக்கிறேன். டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஐலிடோட அவுட்டர் கார்னரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அந்த கலர் அப்ளை பண்ணிட்டு இஃப் யூ வாண்ட் மோர் கலர் யூ கேன் பில்ட் இட் அப். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ 4th ஷேட் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷிம்மரி கோல்டு ஷேட். இது வந்து பார்த்திங்கன்னா பிரைட் எல்லோ கோல்டு கிடையாது, ஒரு மீடியமான ஒரு கோல்டு ஷேட். உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு கோல்டு இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கோல்டு ஷிம்மரி ஷேட். ஸோ நான் அப்ளை பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப பிரைட்டாகவும் இருக்காது, ரொம்ப சப்டிலாகவும் இருக்காது, கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஓகே. இதை வந்து ரெஸ்ட் ஆஃப் த ஐலிட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ரெஸ்ட் ஆஃப் த ஐலிட்டில் அப்ளை பண்ணிவிட்டு ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. இது ஹார்ஸ் லைன் ஹார்ஸ் எட்ஜஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும், ஒரு சாஃப்டர் லுக் வந்து கொடுக்கும். ஸோ இது ஈஸி அண்ட் மினிமலாக நீங்கள் முடிச்சிடலாம், எல்லா அவுட்ஃபிட்டோடையும் உங்களுக்கு வந்து பொருந்தும். ஸோ லிப் ஷேடு மட்டும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ நான் கொஞ்சம் வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து இனிமேல் என்னோடய அவுட்டர் கார்னரை இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இது 2 கலரையும் மெர்ஜ் பண்ணி விட்டுறேன், இந்த கோல்டையும் இந்த ப்ரௌனையும் இந்த மாதிரி டிஃப்யூஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ இதனால் சாஃப்டர் லுக் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோயர் லேஷ் லைனில் இந்த அவுட்டர் கார்னர் அப்ளை பண்ண டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன், ரொம்ப இன்டென்சிஃபைடாக தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதான் கைஸ் லுக் நம்பர் 2. நீங்கள் இதோட லைனர் போட்டு நியூட் காஜல் போட்டு மஸ்கரா போட்டு முடிச்சிக்கலாம், இல்லை நீங்கள் காஜல் டைட்லைன் பண்ணி கூட முடிச்சிக்கலாம், அது வந்து உங்கள் விருப்பம். ஸோ லுக் நம்பர் 2 இதுதான். லுக் நம்பர் 1 வந்து இதுதான் கைஸ். ஸோ லுக் நம்பர் 1 லுக் நம்பர் 2 வந்து இதுதான். இப்போ லுக் நம்பர் 3 வந்து போகலாம். லுக் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா லுக் நம்பர் 2லேயே ஒரு 2-3 வேலைகள் வந்து இருக்குது. அது என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஐலிட்டில் அப்ளை பண்ண ஒரு பிரைட் எல்லோ கோல்டு ஷேட், அந்த ஷேட் எடுத்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி சென்டரில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஐலிட்டோட சென்டரில் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னுமே ஒரு அந்த ஃபெஸ்டிவ் வைப் லுக் வந்து உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகே, ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு ஃப்ளாட் ஆங்குலர் ஐஷேடோ ப்ரஷ், தின்ன ப்ரஷில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஐஷேடோ எடுத்து நான் இந்த மாதிரி லைனர் மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் ஆல்சோ நான் கொஞ்சம் வந்து ஸ்மஜ் பண்ணி விட்டுறேன். லாஸ்ட் லைனு க்ளோஸில் அப்ளை பண்ணிவிட்டு தென் இந்த மாதிரி ஸ்மஜ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஐலைனர் போகிறனாலும் போகலாம், இது அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேலே இல்லைனா நீங்கள் இப்படியே விடுறனாலும் விடலாம், அது வந்து உங்கள் விருப்பம். ஜஸ்ட் மஸ்காரா காஜல் மட்டும் போட்டு ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். ஸோ நல்ல ஒரு டிஃப்யூஸ் லுக் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நான் அதே பிளாக் ஐஷேடோ எடுத்து கொஞ்சமாக லோயர் லேஷஸில் லேஷ் லைனில் டார்க் ப்ரௌன் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ அது உள்ளே அந்த பிளாக்கை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மிடில் இருந்து அவுட்டர் லேஷஸ் வரைக்கும், அதாவது அவுட்டர் கார்னர் வரைக்கும். அண்ட் ஆல்சோ கொஞ்சமாக ஸ்மஜ் பண்ணி விட்டுறேன். அந்த டார்க் ப்ரௌனும் பிளாக்கும் சேரும்போது ரொம்ப நல்ல ஒரு ஸ்மஜ் லுக்காக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இதாங்க லுக் நம்பர் 3. ஸோ லுக் நம்பர் 3 வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா லுக் நம்பர் 3 மாதிரியே 2 கணங்களையும் இது கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக ஐ மேக்கப் முடிச்சுக்கிறேன். லுக் நம்பர் 3 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லுக் நம்பர் 1, 2 எதில் வேணால் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹோல் ஐ மேக்கப் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ காஜில் வந்து வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் டார்க் ப்ரௌன் நியூட் கூட போகலாம், பட் ஃபெஸ்டிவில் கண்டிப்பாக பிளாக் வந்து இருக்கணும். ஸோ வாட்டர் லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ இன்டென்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அப்பர் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஸோ இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறங்க. நல்ல காஜல் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க நீங்கள். ஓகே, ஸோ இது வந்து நல்லா டிஃபைண்டாக உங்களுக்கு லேசஸ்லாம் நல்லா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து காட்டும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லிக்யூட் ஐலைனர் எடுத்து நல்லா லேஸ் லைனு க்ளோஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் லைனர் காஜல் கம்பைன் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லைனர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், காஜல் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். அண்ட் மேக் ஷூர் கொஞ்சமாக நான் வந்து விங் அவுட் பண்ணிக்கிறேன். ஒரு மீடியமான விங் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, சேம் லைக் திஸ் மாதிரி. ஸோ ஐலைனர் அப்ளை பண்ணியாச்சு. ஐலைனர் வந்து பார்த்திங்கன்னா கண்களை வந்து நல்லா டிஃபைண்டாக அவங்களுக்கு வந்துட்டு காட்டும், நல்லா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைண்டாக காட்டும். ஸோ ஐலைனர் இந்த மாதிரி நான் மீடியம் விங் போட்டு வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த லுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரா வந்து போய்க்கலாம். ஸோ மஸ்காரா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நான் ஒரு நீங்கள் ஃபால்சிஸ் போகிறீங்க அப்படின்னா ஒரு 1 கோட் மஸ்காரா அப்ளை பண்ணிவிட்டு ஃபால்சிஸ் போய்க்கிறேங்க. நான் ஃபால்சிஸ் போகாதனால ஒரு 2 கோட் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ மஸ்காரா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஸை நல்லா ஓப்பன் அப் பண்ணி காட்டும், லேஸை ஸ்டாண்ட் அவுட் பண்ணி காட்டும். உங்கள் கண்கள் மேக்கப்பே கம்ப்ளீட் பண்ணுறது மஸ்காரா தான். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஐஷேட் அப்ளை பண்ணிவிட்டு லைனர் காஜல் வைக்காட்டா கூட நீங்கள் மஸ்காரா மட்டுமே கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக ஃபெஸ்டிவ்க்கு வந்து லைனர் காஜல் வந்து போய்க்கிறங்க நீங்கள் வந்துட்டு. ஸோ அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான திங். ஸோ நல்ல ஒரு வால்யூமைசிங் மஸ்காரா, கர்லிங் மஸ்காரா, லென்த்தனிங் மஸ்காரா எது வேணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. அதை பற்றி செப்பரேட் வீடியோ உங்களுக்கு வந்துட்டு போடுறேன், டைப்ஸ் ஆஃப் மஸ்காரா. அண்ட் ஆல்சோ லோயர் லேசஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். பி கேர்ஃபுல். ஸோ சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐ மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். லுக் நம்பர் 1 இருக்கட்டும், லுக் நம்பர் 2 இருக்கட்டும், லுக் நம்பர் 3 இருக்கட்டும், நீங்கள் வந்து ஐஸை வந்து நல்லா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக பாப்பப்பாக காட்டணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸோட ஹைலைட்டரை நீங்கள் இந்த மாதிரி ஐஸோட இன்னர் கார்னரில் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க கொஞ்சமாக வந்து. ஸோ இது நல்லா உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ்டாக காட்டும் ஐ மேக்கப் வந்து. அண்ட் ஆல்சோ கொஞ்சமாக ப்ரௌ போன்லேயும் அப்ளை பண்ணிக்கிறங்க. பி கேர்ஃபுல் while applying highlighter on your brow bone and inner corner. ஸோ நிறைய எடுத்து அப்ளை பண்ணிடக்கூடாது, கொஞ்சமாக போடுறதால போதும். ஓகே, ஸோ இது நல்லா உங்களுக்கு ஐ மேக்கப் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இது ஒரு ஃபெஸ்டிவ் லுக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸோடையும் உங்களுக்கு வந்து இது பொருந்தும். பாருங்கள், டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். ஐஸ் வந்து இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பாப்பப்போ உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் 3 ஸ்டெப்லேயுமே வந்து இது அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் வந்து கண்டிப்பாக அந்த இன்னர் கார்னர் ப்ரௌ பண்ண ஹைலைட் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கண்களில் வந்துட்டு. ஸோ ஐப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டார்க் ப்ரௌன் போகிறனாலும் போகலாம், பிளாக் போகிறனாலும் போகலாம், அது உங்கள் விருப்பம். நீங்கள் பென்சில், ஜெல், பவுடர் எந்த ஐப்ரோஸ் வேணாலும் நீங்கள் வந்துட்டு போகலாம். ப்ரௌ மஸ்காரா கூட நீங்கள் வந்து போய்க்கலாம், அது வந்து உங்கள் விருப்பம். உங்கள் டிபெண்ட் அப்பான் உங்களுடைய ஐப்ரோ லேஸ் வந்து ஹேர் வந்து என்ன கலர் இருக்குது அதை பொறுத்து நீங்கள் வந்து போய்க்கலாம். டார்க் ப்ரௌன் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹேர் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குன்னா நீங்கள் பிளாக் கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஒரு சாஃப்ட் பிளாக் கலர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒரு லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் பிளாக் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஈவன் டார்க் ப்ரௌன் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், வந்து உங்கள் விருப்பம். லிப் ஆப்ஷனும் நீங்கள் பிடிச்ச மாதிரி போல்டு கலர் போய்க்கலாம், நியூட் கலர் போய்க்கலாம். பட் இந்த ஐ மேக்கப் லுக் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸோடையுமே உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும். பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவ் கைண்ட் ஆஃப் லுக். ஸோ நியூட்ரல் கலர்ஸ் வச்சு தான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். காஜல், மஸ்காரா மட்டும் நீங்கள் தேவைப்படுற மாதிரி ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஏற்றுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்பைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுடர் ஐப்ரோ தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ பவுடர் ஐப்ரோஸ் வச்சு தான் நான் வந்து ஜஸ்ட் என்னோடய ஐப்ரோஸை இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி பென்சில் வந்து போகலை. ஸோ ஒரு சாஃப்டர் லுக்காக இருக்கணும். நீங்கள் என்ன மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போய்க்கலாம். ஓகே, ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எல்லா ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு ஹோல் கம்ப்ளீட்டட் லுக். இது நான் வந்து பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த லுக் நம்பர் 1, லுக் நம்பர் 2, லுக் நம்பர் 3 வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண பேலட் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷன் ஐஷேடோ பேலட். காஜல் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது வந்து L18 காஜல். லைனர் வந்து பார்த்திங்கன்னா லாக்மியோட லைனர். மஸ்காரா வந்து பார்த்திங்கன்னா ஒரிஃப்ளேமோட மஸ்காரா. ஸோ இதுதான் கைஸ். ப்ரௌஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறது அந்த ஸ்விஸ் பியூட்டியோட இது லோரியல்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பெக்ட் அந்த ஒரு இதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பிடிச்ச ப்ராடக்ட் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.